அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, நம் வீட்டில் இறந்தவர்களின் புகைப்படத்தை நம்முடைய படுக்கை அறையில் வைக்கலாமா, உண்மையில் வாஸ்து கூறுவது என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெரும்பாலும் நம்முடைய மக்கள் தங்கள் வீடுகளில் பெரியோர்களின் படங்களை தவறான திசையில் வைத்திருப்பார்கள். இது எதிர்மறையான சக்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகளையும் உருவாக்குகின்றது. எனவே பெரியோர்களான மூதாதையர்களின் படங்களை வைப்பதற்கு முன் சரியான திசையையும் விதிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய கடமை. மரணம் என்பது இருப்பின் முடிவை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி அதற்கு மேலே கூற முடிவதில்லை. எனவேதான் வாஸ்து சாஸ்திரத்தில் பெரியோர்களாகிய மூதாதையர்களுக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறது. இது மகாபாரத்தில் ஜதகரு முனிவரின் கதையை பல நினைவூட்டப்படுகின்றன. அவர் தனது மூதாதையர்களால் வாழ்க்கையில் கடமைகளை பற்றி அறிந்து கொண்டார். மூதாதையர்கள் திருப்தி அடைந்தால் ஒருவர் வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என கூறப்படுகிறது. முக்கியமாக மக்கள் பெரும்பாலும் தங்கள் வீடுகளில், தங்களுடைய வீடுகளில் அனைத்தும் முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். மூதாதையர்கள் படங்களை தவறான திசையில் வைக்கிறார்கள். இது எதிர்மறை சக்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பல பிரச்சனையை உருவாக்குகின்றன. எனவே மூதாதையர் படங்களை வைப்பதற்கு முன் சரியான திசையும் விதியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டு பொருளும் வைக்கப்படும் திசையிலிருந்து ஆற்றல் ஓட்ட முறை அனைத்தையும் வாஸ்து சாஸ்திரம் விரிவாக விவரிக்கிறது. வீட்டு பொருட்களை சரியான திசையில் வைப்பது மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை தரும் என நம்பப்படுகிறது. அதே போலத்தான் முன்னோர்களின் படங்களை சரியான திசையில் வைப்பது முக்கியத்துவமாகவே இருக்கிறது. முன்னோர்களின் படங்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் என குழம்பி இருக்கிறார்கள். புகழ்பெற்ற வாஸ்து நிபுணர் அனைவரையும் அலசி பார்க்கும்போது முன்னோர்களின் படங்களை வைப்பதற்கு தெற்கு திசை சிறந்தது என நம்பப்படுகிறது. தெற்கு திசையில் படங்களை வைப்பது முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது, குடும்பத்தின் மீது அவர்களின் ஆசீர்வாதத்தை பொழிகிறது மற்றும் வீட்டில் அமைதியையும் நிலைத்தன்மையும் பராமரிக்கிறது. மத நம்பிக்கைகளின்படி முன்னோர்கள் படங்களை சரியான திசையில் வைப்பது வாழ்க்கையில் உள்ள சவால்களை குறைக்கிறது என எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்கு நுழைவதையும் தடுக்கிறது. மூதாதையரின் படங்களை எங்கு வைக்கக்கூடாது? படுக்கை அறையில் மூதாதையரின் படங்களை வைத்திருப்பது அசுபமாக கருதப்படுகிறது. இது வீட்டில் பதற்றம், மோதல் மற்றும் மன உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கும். நீங்கள் பல படங்களையும் வைத்திருக்கக்கூடாது. இது ஒரு எதிர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் நிதி சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவை: படத்தை சுற்றியுள்ள பகுதி எப்போதும் சுத்தமாகவே இருக்க வேண்டும். பெரியோர்கள் படங்களை உயிருள்ள மக்களின் படங்களுடன் வைக்கக்கூடாது. இது அசுபமாக கருதப்படுகிறது மற்றும் உயிருள்ள மக்களின் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக இதனை அனைத்து மனதில் வைத்து கொண்டுதான் செயல்படும் வேண்டும். பெரியோர்களுக்கென ஒரு முக்கியத்துவமே இருக்கின்றது வாஸ்து சாஸ்திரத்தில். குறிப்பாக கடவுள்களை வழிபடுவதை போன்றே நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் வழக்கம் நம்மிடம் அதிகமாக இருக்கின்றது. அமாவாசை நாட்கள், திதி போன்ற நாட்கள், அதனை தவிர மற்ற நாட்கள் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்பது நியதியாகும். முக்கியமாக அமாவாசை போன்ற நாட்கள், அது தவிர மற்ற நாட்கள் முன்னோர்களை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதனால் எப்படி வழிபட வேண்டும், அவர்கள் படங்களை எந்த திசையில் எதை நோக்கி வைத்து வழிபட வேண்டும் என்பது வாஸ்து சாஸ்திரம். முக்கியமாக இறந்தவர்கள் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா என்று நினைத்தால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து வழிபட்டாலும் அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்து மனிதவர்கள்தான். அதனால் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள். அதனால் கடவுள் படத்திற்கு சமமாக அவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என சாஸ்திர நியதிகள் சொல்லப்படுகின்றன. ஆகையால் கடவுளுக்கு சமமாக மனிதன் கிடையாது என்பது ஒரு மாபெரும் முக்கியத்துவமாகும். பூஜை அறை, படுக்கை அறையை தவிர்த்துவிட்டு
எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நமது முன்னோர்களுடைய படங்களை வைத்து வழிபடலாம். முக்கியமாக இறந்தவர்கள் படங்களை வீட்டில் எந்த இடத்தில் வைக்கலாம் என்று ஒரு கேள்வி எழும்போது, பூஜை அறை மற்றும் படுக்கை அறையை தவிர்த்துவிட்டு மற்ற எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நமது முன்னோர்கள் படங்களை வைப்பது மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கென்று தனியாக ஒரு விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றக்கூடாது என்பது மாபெரும் ஐதீகமாகும். சாதாரண விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம், நெய் விற்று விளக்கேற்றலாம், அனைத்து எண்ணெய்களும் சேர்த்து ஏற்றலாம். முன்னோர்களை வழிபடும் ஏற்றும் விளக்கிற்கு என்ற தனி எண்ணெய் கிடையாது. பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். ஆனால் விளக்கு தனியாக வேறு விளக்கையே பயன்படுத்த வேண்டும். வகல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு வேண்டுமானாலும் நமது வசதிக்கேற்ப பயன்படுத்துவது சிறப்பம்சமாகும். கண்டிப்பாக தினமும் முன்னோர்களுக்கு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும். தினமும் பூ போட்டு தீப தூப ஆராதனை செய்து முன்னோர்களை வழிபட நம்முடைய குலதெய்வம் நம்மை காக்குமாகும். தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பு விளக்கேற்ற வேண்டும். சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போன்று முன்னோர்கள் படங்களுக்கும் மாலை பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும். சுவாமிக்கேற்றும் ஊதுபத்தியை சுவாமி படங்களுக்கு காட்டிய பிறகு முன்னோர் படங்களுக்கும் காட்டி வழிபட வேண்டும். நெய்வேத்தியமாக சுவாமிக்கு படைக்கும் உணவில் முன்னோர் படங்களுக்கு வைத்து வழிபடலாம். தினமும் பூ போட முடியாவிட்டாலும் தினமும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சமாகும். முக்கியமாக அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்கள் முன்னோர்கள் படங்களை எடுத்து ஒரு மனைப்பலகையில் வைத்து அவர்கள் படங்களுக்கு முன் இலை போட்டு படையல் போட்டு வழிபட வேண்டும். படங்கள் சுற்றியில் மாட்டி இருந்தால் அதற்கு கீழ் இலை போட வசதி இருந்தால் அங்கேயே படையல் போடலாம். வசதி இல்லை என்றால் தனியாக எடுத்து வேறு இடத்தில் வைத்தும் படையல் போட்டு வழிபடலாம். தாராளமாக இறந்தவர் படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமா என மக்கள் பயப்படுகிறார்கள். தாராளமாக கற்பூரம் காட்டி வழிபடலாம். சுவாமிக்கு பூஜை செய்வது போல் மணி எடுத்து முன்னோர் படங்களுக்கு கற்பூரம் காட்சி வழிபடலாம். தவறு ஒன்றும் கிடையாது. இறந்து போனவருக்கு பார்வை தெற்கு திசை நோக்கி இருக்கும்படி படத்தை மாட்ட வேண்டும். இப்படி வைத்தால் அது குடும்பத்திற்கு வளர்ச்சி கொடுக்கும். குறிப்பாக இறந்து போனவர்களுடைய பார்வை தெற்கு திசையை நோக்கி இருக்கும்படி படத்தை மாட்ட வேண்டும். இப்படி வைத்தால் அது அந்த குடும்பத்திற்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடும். குறிப்பாக இறந்தவர்களின் படங்களுக்கு அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த உரிமை உடையார் வேண்டுமானாலும் பூஜை செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.